चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। जीवन मुक्ति महानंद साक्षिभूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोस्तुते। नमो भगवते सद्गुरु श्री रमणाय। योगीराम सुरत कुमार जय गुरुराय। कारण परचिद्रूप कांचीपुरसीम्नि कामपीठगता काचन विहरति करुणा काश्मीरस्तबक कोमलांगलता कंचन कांची निलयं करधृत कोदंड बाण श्रीनिपाशं कठिनस्तनभरणं रं कैवल्यानंद கந்தமவலம்பே. நமஸ்காரம். முதல்ல பெரியவாளுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். பெரியவா முன்னாடி பேசுற அருகதை கண்டிப்பா இல்லை, இருந்தாலும் அவளோட அனுகிரகத்துல பிரயத்னம் பண்றேன். மற்றும் இங்க கேட்க இருக்கும் அனைவருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னியோட பிரவச்சனத்தை எப்படி நான் பிரிச்சுன்னு இருக்கேன்னா, குரு பக்தி குரு மகிமை அப்படிங்கிற தலைப்புல முதல்ல குரு அப்படிங்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு, குரு ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஏன் அவசியம், அடுத்தது குரு பக்தி மற்றும் குரு உபாசனை, நம்மளுடைய புராணங்கள்லேருந்து சில உதாரணங்கள், மற்றும் குரு அனுகிரகத்தை எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது, ஆசிரியக்கிறது, அதை பார்த்துட்டு கடைசியா குரு பாதுகா மகிமையை பார்த்துட்டு பெரியவா அருளால இன்னைக்கு நம்ம பூர்த்தி பண்ண போறோம். முதல்ல குருக்கே குருவா இருக்கிற நம்ம பெரியவா சொன்ன மாதிரி ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை நம்ம மனசுல நினைச்சுட்டோம்னா, பரமேஸ்வரனோட ஸ்வரூபம் தான் தட்சிணாமூர்த்தி. ருத்ரமூர்த்தியா சம்ஹார மூர்த்தியா இருக்கிற பரமேஸ்வரன் ஆசுதோஷி. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல ஞான ரூபியா இருக்கார். அந்த ஓஷன் ஆஃப் ஞான, ஓஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி தியானத்துல கண்ணை மூடிண்டு கைய சின்முத்ரையில வச்சுண்டு ஒரு மனசாந்தி கிடைக்கும் நமக்கே. அந்த ஒரு போட்டோவை பார்த்து நம்ம வழிபட்டா அவருக்கு சுத்தி யார் உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, பிரம்மனிஷ்டையில இருக்கிற சனந்தன சனகாதி முனிவர்கள்லாம் உபதேசத்துக்காக உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா மௌனத்திலேயே இருக்கிற தட்சிணாமூர்த்தி எப்படி உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அவரோட சைலன்ஸ் இஸ் மோர் ப்ரொஃபவுண்ட், மோர் எலக்குவென்ட் தேன் ஹிஸ் ஸ்பீச். அதாவது அவரோட அந்த மௌனமே சிஷ்யாளுக்கு தேவையான அத்தனை உபதேசத்தையும் தந்துடுறது. அதுதான் அந்த குரு சந்நிதியோட வலிமைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த குரு சந்நிதியில போய் உக்காந்தா அந்த அருணாச்சல மலையே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம்னு சொல்லுவா. இப்பதான் தீபம் கூட முடிஞ்சுது. அப்படி அந்த மலைய பார்த்தாலே, அந்த அருணகிரிய பார்த்தாலே தட்சிணாமூர்த்தியோட ஸ்வரூபம், அந்த நிశ్చல தத்துவம்னு சொல்றோம். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்திகின்னு பகவத் பாதாள் சொல்ற மாதிரி அந்த நிశ్చல தத்துவத்தை நம்ம புடிச்சுக்கணும். அருணாச்சலத்தை கிரி பிரதட்சணம் பண்றப்பயோ தட்சிணாமூர்த்தியை நினைச்சுண்டு, நிశ్చல தத்துவம்னா என்ன? நிశ్చலம்னா நாட் மூவிங், சலத்தினா மூவிங் சம்ஸ்கிருதத்துல. நிశ్చலம்னா ஸ்டில்னஸ். என்ன ஸ்டில்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம மனசை அடக்கி, எண்ணங்களை அடக்கி மனசை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்துறது, அந்த ஏகத்துவ தத்துவம், ஒன் பாயிண்டட்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மனசை அடக்கி நிశ్చலமா பெரியவா சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்க என்ன அலைகள் கம்மியாகி நம்ம அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை குரு அனுகிரகத்தினால உணர முடியும். அது மாதிரி அந்த தட்சிணாமூர்த்தி மௌனத்திலேயே இத்தனையும் உபதேசம் பண்ற. இது அழகா ஒரு ஸ்லோகத்துல பகவத் பாதாள் எழுதியிருக்கா தட்சிணாமூர்த்தி ஸ்தவத்துல. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாம் தேவ சத்ருஷிகணேராவ்ருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திமீடே. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு நம்மளோட நமஸ்காரத்தை ஸ்மரணம் பண்ணிண்டு, குரு அப்படிங்கிற அந்த சம்ஸ்கிருத சப்தத்துக்கு 2 பிரபலமான அர்த்தங்கள் சொல்லப்படுறது. முதல்ல குரு அப்படின்னா ப்ரொஃபவுண்ட், அதாவது கனமான ஒரு வஸ்துன்னு அர்த்தம். அது என்ன கனமான வஸ்துன்னா, பெரியவா தெய்வத்தின் குரல்ல வால்யூம் 3ல சொல்றா, நிறைய சாப்டர்ஸ் எழுதியிருக்கா குருவை பத்தி.
பெரியவாளுக்கு குரு பக்தி குரு மகிமை கேட்கவே வேண்டாம். பகவத் பாதாள ஸ்மரிச்சுண்டு கலவை பெரியவா அவளோட இமீடியட் குருவை ஸ்மரிச்சுண்டு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கா. அதுல வந்து குரு இஸ் சம்ஒன் ஹூ ஹேஸ் ஹெவினஸ் ஆஃப் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த பரபிரம்மத்தை உணர்ந்த வஸ்து, உணர்ந்த அந்த மகாத்மாவை தான் நம்ம குருன்னு வழிபடுறோம். அந்த பரபிரம்ம தத்துவத்தை உள்வாங்கிண்டு ஜீவன் முக்தர்களாவே அவள்லாம் இருப்பா, பிரம்ம நிஷ்டையிலேயே இருப்பா. அவளுக்கு யாருமே வித்தியாசமே கிடையாது. மல்டிபிள் நேம்ஸ், மல்டிபிள் ஃபார்ம்ஸ், பலவிதமான பக்தர்கள் வந்தாலும் அவளுக்குள்ளே இருக்கிறது அந்த ஒரே பரமாத்மா அப்படிங்கிற உயர்ந்த அத்வைத்த ஞானத்தை அடைஞ்சவா. அதனாலதான் குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு முதல் அர்த்தம் அந்த கணம், ப்ரொஃபவுண்ட், வெயிட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து குரு அப்படிங்கிற சப்தத்தை 2 அக்ஷரமா பிரிச்சுட்டோம்னா கு அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டுன்னா என்ன இருட்டுன்னா அந்த மாயை அப்படிங்கிற இருட்டு. சம்சாரம்ங்கிறதே ஒரு மாயை. நம்ம வந்து இந்த மாயையில மாட்டிண்டு தான் இந்த வாழ்க்கையோட என்ன ட்ரூ பர்பஸ்னே தெரியாம சில சமயங்கள்ல நம்ம ஏமாந்து போறோம். அப்படி அந்த இருட்டை விளக்குறது, அந்த ரூங்கிறது ரிமூவல் ஆஃப் டார்க்னஸ், ரிமூவல் ஆஃப் மாயா. அப்படி அந்த குருங்கிறவர் அந்த மாயைங்கிற இருட்டை விளக்கி ஞானம்ங்கிற ஒரு தீப ஒளிய ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஏத்தி வைக்கிறார். அதான் அஜ்ஞான திமராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கையா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு பிரபலமான ஸ்லோகம். நம்ம கண்ணெல்லாம் மூடப்பட்டிருக்கான். நம்ம கண்ணு தெரியறதுன்னு சொல்றோமே, தட் இஸ் நாட் ரியல் விஷன். நம்ம உள்ள இருக்கிற அந்தர்முகமான இருக்கிற கண்ணு வந்து மூடப்பட்டிருக்கு மாயைங்கிறதுனால, ரஜோகுணத்தினால, தமோ குணத்தினால, மாயைனால. அதை வந்து குருமார்கள் உன்மீலிதம், சக்ஷுர் உன்மீலிதம், சக்ஷுஷ்னா கண்ணு, உன்மீலிதம்னா ஓப்பனிங், திறந்து வைக்கிறாராம். அதனால குருங்கிறதுக்கு வெளிச்சம் கொடுப்பவர், ஞானத்தை ஒத்தொத்தர் உள்ளத்திலையும் பிரகாசப்படுத்துபவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது குருங்கிறவர் நம்ம ஒரு டெஃபினிஷனுக்குள்ளேயே அடக்க முடியாது. அவரை பத்தி, குரு பக்தியை பத்தி பேசியும் புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் ஒரு அட்டெம்ப்ட் தான். அதை வந்து அனுபூதியில கொண்டு வரணும். அவரோட ஈஸ்வரனோட அனுகிரகத்தினாலதான் குருவை போய் அடையிறோமா. அந்த ஒரு சமயம் வந்துருச்சுன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுவாளாம், குரு கிட்ட எப்படியோ போய் நம்மள தள்ளிடுவாளாம். தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஈஸ்வரன் இடத்துல நம்ம வேண்டிகிட்டே இருந்தோம், குரு எனக்கு குருவை கொடுப்பா, நல்ல குருவை எனக்கு நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு அந்த தேடல் இருந்ததுன்னா எப்படியோ போய் நம்ம இந்த குருவை அடைஞ்சிடுறோம். எப்படி காலடியிலேருந்து பகவத் பாதாள் 8 வயசுல சந்நியாசம் ஸ்வீகரிச்சுண்டு பாத யாத்திரையா நர்மதா நதிக்கரைக்கு போய் மத்திய பிரதேசத்துல கோவிந்த பகவத் பாதார போய் குருவா அடைஞ்ச. எதுக்கு பகவத் பாதாளே பரமேஸ்வரன், அவருக்கு எதுக்கு குருன்னு கேட்கலாம். இந்த உலகத்துல அவர் அவதாரமா இறங்கி வர்றதுதான் அவதாரம்ங்கிற வார்த்தைக்கே மீனிங். இறங்கி வந்துட்டார்னா நமக்கு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அந்தந்த பூமிய புண்ணிய க்ஷேத்திரமா மாத்துறதுக்காக, நமக்கு உபதேசம் பண்றதுக்காக நீங்களும் இப்படிதான் குரு அடையணுங்கிறத லீடிங் பை எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால போய் குருவா அடையிற 8 வயசுல. அதே சமயத்துல இப்ப என்ன சொல்றான்னா, மரத்துல இப்போ ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நன்னா பழுத்துடுத்துன்னா அதை போய் பறிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தானா அந்த கணம் தாங்காம அதுவே உழுந்துடும். அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாக்கள் ஒத்தொத்தரும் அந்த ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டோம்னா, அந்த ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டோம், பகவத் ஆசீர்வாதம் கிடைச்சிடுத்துன்னா அந்த குருவை போய் தானா போய் அடையிறோமா. அதே மாதிரி அந்த குருவும் சிஷ்யா எங்க எப்ப வருவாங்கிற ஒரு தாக்கத்துல இருக்காளாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் வே, இட் இஸ் மியூச்சுவல். சிஷ்யாளுக்குள்ள எப்படி அந்த ஒரு தாபம் இருக்கோ, குருக்குள்ளேயும், குருக்கு தெரியும் இல்லையா, அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு தெரிஞ்சிடும் இப்ப வரப்போறான் இந்த சிஷ்யா என்கிட்ட வந்து அடைய போறான்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட நிறைய சமயங்கள்ல நரேந்திரநாத் அப்படின்னு சொல்லப்படுற விவேகானந்தர் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் விவேகானந்தர் பிறந்தாச்சு, அவன் இன்னும் வந்து சேரலன்னு. நிறைய சமயங்கள்ல அவர் போய் எங்க நீ இன்னும் வரலையே, வேற ஆரியும் அப்படின்லாம் போய் கத்துவாராம். அந்த ஒரு ரசத்துல, அந்த ஒரு இமோஷனல் உள்ள இந்த இம்பாக்ட் இருக்கிறதுனால குரு கிட்டையும் இந்த தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதனால இந்த 2 பிரபலமான அர்த்தங்கள். ஒண்ணு கனமான வஸ்து, நம்மளும் ஒரு ப்ரொஃபவுண்ட் ரெஸ்பெக்ட், ப்ரொஃபவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கையில தரணும் அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷனையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைய பிரகாசப்படுத்தி மோட்சத்துக்கு கொண்டு போறவரும் குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ தத்தாத்திரேயர் பார்த்தோம்னா அவருக்கு வந்து இப்ப குருன்னா ஒரு ஸ்தூல சரீரத்துல இருக்கணும்,
அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்ப சூக்ஷ்மமா பெரியவா எங்கேயும் சர்வ வியாபியா இருக்கா, தேகத்துல இல்லைனாலும் எங்கேயும் வந்து சர்வ வியாபியா சர்வஜனா இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி சூக்ஷ்மமா மகா சமாதி அடைஞ்ச குருமார்களையும் நம்ம குருவா வச்சுண்டு வழிபடலாம். ஸ்தூல சரீரத்துல இருக்கிறவாளையும் நம்ம அபாரூபமா, ஏன்னா எத்தனை குருமார்கள் இருந்தாலும் எல்லாருமே அதே தத்துவத்தை தானே நமக்கு உணர்த்துறா. அந்த உயர்ந்த அத்வைத ஞானத்தை தான் எத்தனை குருவை வேணா நீங்க போய் ஆசிரியிக்கலாம். அவ சந்நியாச ஆசிரமம் எடுத்துட்டு குருமார்கள் எதுக்கு இருக்கான்னா நம்மள ரட்சிக்கிறதுக்காக. அவளுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதனால எத்தனை குருவை வேணா ஆசிரியிக்கலாம். ஆனா அந்த குரு தத்துவம்ங்கிறது ஒண்ணுதான். அந்த குரு தத்துவத்தை நம்ம உள்வாங்கிண்டு ஸ்தூல சரீரத்துல இருந்தாலும் சரி, சூக்ஷ்மமா இருந்தாலும் சரி, ரமண மகரிஷிக்கு அருணாச்சல மலையே குரு. அவர் அதான் அழகா பாடுவார் அக்ஷரமண மாலையில, குரு உருவாயோளிர் கிருபை கடலே கிருபை கூர்ந்தருள்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம். அதாவது குரு உருவாய் ஒளிர், இந்த மலையே நீதான்பா என்னோட குருன்னு 13 வயசுல திருச்சூழிலேருந்து கிளம்பி வந்து அந்த அருணாச்சலம்ங்கிற வார்த்தையை கேட்டோன்னே அவருக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுத்து. அப்புறம் வந்து இங்க பண்ண தபஸோ தியானமோ எல்லாம் ஃபாலோயிங் தான். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அருணாச்சலம்ங்கிற வார்த்தையை அவர் மதுரையில கேட்டதுமே அவருக்கு எல்லா ஞானமும் அடைஞ்சுட்டார். அவருக்கு அந்த உள்ளே அந்த சம்ஸ்காரம் இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு ஜென்மத்துல அடையிறது கிடையாது இல்லையா, அவள்லாம் அவதார புருஷா. அதனால எல்லாமே அடைஞ்சு மீதி இங்க திருவண்ணாமலையில வந்து பண்ணதெல்லாம் இது மிச்சம்தான் அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த அருணாச்சல மலையே குருவாலாம். தத்தாத்திரேயருக்கு வந்து இப்ப ஜெயந்தி கூட முடிஞ்சது 2 நாள் முன்னாடி. பிரகிருத்தில இருக்கிற அத்தனையுமே குருவா பாக்குற. இந்த பஞ்சபூதங்கள் குரு, ஒரு மலைப்பாம்பு கிட்டே இருந்து நான் வைராக்கியத்தை கத்துக்கிறேங்கிறார், ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து ஞானத்தை கத்துக்கிறேங்கிறார். அது மாதிரி ஒரு புறாவே எனக்கு ஒரு குருவா இருக்குன்னு 24 வஸ்துக்களை பாகவதத்துல கூட வரும். இதெல்லாமே எனக்கு குருவா இருக்குன்னு பார்த்தா ஒரு தாசி பெண்மணியிலேருந்து ஒரு பாம்புலேருந்து சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள் இது அத்தனையுமே எனக்கு கற்பிக்கிறது குரு தத்துவத்தை. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கணும். பூர்வ ஜென்ம அத்தியாயனம் பண்ணியிருக்கணும், அந்த அத்தியாத்ம வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கணும். பட் ஆனா இது வந்து நமக்கு புராணங்கள் என்ன எடுத்து கொடுக்கறதுன்னா ஒரு டிஃபைனே பண்ண முடியாது. ஒரு 2 வரியில குருனா இப்படிதான் இருப்பார், இப்படி போய் நீ அடையலான்னு. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரம் அவர் எண்டுன்னா, சுவாமி கிட்ட நம்ம வேண்டிண்டே இருந்து சரணாகதி பண்ணோம்னா நமக்கு அந்த குருவை அந்த சமயத்துல போய் தள்ளிடுவாராம். நம்மள அந்த குரு கிட்ட நம்மளே வேண்டாம் போனாலும் நம்மள போய் தள்ளிடுவார். இந்த மாதிரி அந்த சமயம் நிறைய பேர் உணர்ந்து இருக்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே அனுபவத்துல உணர்ந்திருப்பேன். அதனால குருவை வந்து ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது வார்த்தையில சொல்றது ரொம்ப கடினம். இன்னொரு இப்ப அனுபவத்துல இந்த மகான்கள்லாம் அந்த அடியார்கள்லாம் சொல்றத பார்த்தா என்ன தோன்றதுன்னா, அந்த குரு இடத்துல மனசு நேச்சுரலா சாந்தி அடையும். அதாவது கண்ணை மூடிண்டு நான் தியானத்தை பண்ணாதான் எனக்கு ஒரு சாந்தி வருது அப்படின்லாம் இல்லையா. இந்த குரு சந்நிதியில போனாலே மனசுல ஏதோ ஒரு நிம்மதி. இந்த நிம்மதி அப்படியே இருந்துடாதா, இது 24 மணி நேரமும் இந்த நிம்மதி நமக்கு இருந்துடாதான்லாம் தோணும் இல்லையா சில இடத்துல இருந்து நம்ம வரத்தே. அந்த மாதிரி குருவின் இடத்துல எந்த இடத்துல மனசு தானாகவே நேச்சுரலா அந்த சமாதி ஸ்திதின்னு சொல்றோம் இல்லையா, என்ன அலைகள் அடங்குறது தான் மனசு சாந்தி. அதாவது 100 எண்ணங்கள் இப்ப நமக்கு ஓடின்னு இருக்குன்னா அது குறைஞ்சு ஒரே ஒரு எண்ணம் குரு பகவான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமேவும் இல்லாம இருக்கக்கூடாது. அது வேக்யூம் ஸ்டேட் ஆயிடும், அது வந்து சித்தப்பிரமை ஆயிடும். அப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு எண்ணத்துல வந்து அடக்கி மனச சாந்தி வந்து நேச்சுரலா ஏற்படுற இடம் தான் குருவினுடைய இடம் அப்படின்னு இந்த அடியார்கள், இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எத்தனையோ பேர் வந்து பாடியிருக்கா இல்லையா, அவெல்லாம் சொல்றது. அடுத்தது வந்து கருணா கட்டாட்சம். வந்து கருணை கடல், ஓஷன் ஆஃப் கம்பேஷன் ஆவா. எத்தனையோ மலங்களோட நம்ம குருவின் இடத்துல போறோம். எத்தனையோ சுக துக்கம், வாழ்க்கைங்கிறதே இட்ஸ் சைக்கிள் ஆஃப் சுகம் அண்ட் துக்கம் தானே. அதனாலதானே நம்ம ஜென்மத்தை எடுக்கிறோம் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நமக்கு யார் இருக்கா, குருவின் இடத்துலதான் போய் நம்ம துக்கத்தை கொட்டுறோம், நம்ம கஷ்டங்களை கொட்டுறோம், நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கொட்டுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆனா உள்ளுக்குள்ளே எத்தனையோ அழுக்க வச்சுன்னு தான் போறோம். நம்ம தாட்ஸ் எல்லாம் 100% பியூர்னு அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் நாட் அக்ரி, கரெக்டா? அதனால நம்ம அந்த மலங்களோட போறதையும் அவளுக்கும் தெரியும். ஆனா அவ கருணாமூர்த்தி, எப்படி காமாட்சி கருணாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி கருணை கடலா விளங்குறாளோ, காமாட்சி வேற இல்ல பெரியவா வேற இல்ல. அந்த மாதிரி அவ வந்து
கருணாமூர்த்தியா எல்லாத்தையும் கேட்டுண்டு, நான் அவளுக்கு தெரியாது இல்ல, ஆனா கேட்டுப்பா உனக்கு என்ன கஷ்டம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்டுண்டு நமக்கு அனுகிரகம் பண்றா. நமக்கு என்ன தோணும், இந்த ஒரு கஷ்டம் வந்துருத்தேன்னு, என்ன நான் உங்க குருவெல்லாம் இப்படி நான் பூஜை பண்ணேனே, குரு சேவை பண்ணேனேன்னு நினைச்சுப்போம் மனுஷ புத்தி மனசு. ஆனா 10 கஷ்டம் 50 கஷ்டம் வர இடத்துல அவரோட கிருப்பையாலதான் அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மள மெச்சூர் ஆகிண்டே போனோம். அந்த குரு சந்நிதியே அதை பண்ணிடும். நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணாலாம் ஒண்ணுமே முடியாது. அவரோட அனுகிரகம் இருந்தா நமக்கு அது புரிஞ்சிடும். அவராலதான் இந்த ஒரு கஷ்டத்தோட போச்சு. இல்லைன்னா நம்ம எத்தனை மூட்டை கர்மா மூட்டைகளை கொண்டு வந்திருக்கோம், அதை எத்தனை நம்ம அனுபவிச்சிருப்போம்னு. அதனால கஷ்டங்களும் அவளோட அனுகிரகம் தான். குந்தி தேவி சொல்ற மாதிரி கிருஷ்ணர் கிட்ட, நீ கஷ்டத்தையே தாப்பா, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அப்பதான் நான் உன் காலில் விழுந்து அழுது பக்தி பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, இல்லைன்னா உன்னோட ஸ்மரணமே எனக்கு இருக்காது அப்படிங்கிறா. இது என்ன ஒரு அழகான ஒரு பக்தி, இப்படி ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். அது மாதிரி துக்கங்களும் ஒரு விதமான அனுகிரகம் தான். அதாவது இப்போ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட பக்தர்கள் கார்ல வந்துட்டு இருக்கா, அவர் தேகத்துல இருக்கும் போது பாக்குறதுக்கு. அப்ப நடுவுல கார் பிரேக் டவுன் ஆயிடுதான். அப்ப இவாளுக்கு என்ன பண்ணுன்னே புரியல, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் இப்படி ஆயிடுத்தேன்னு. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றா, இந்த நாமத்தை சொல்லலான்னு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்னு அந்த நாமத்தை பாட ஆரம்பிச்சுடுறா. கொஞ்ச நேரத்துல அவ நம்பிக்கையில அந்த சுவாமியோட அனுகிரகத்துல ஸ்டார்ட் ஆயிடுறது அதுவே. அப்புறம் ஆசிரமத்துக்கு போய் இது எல்லாத்தையும் அவ எக்ஸ்பிளைன் பண்றாளாம் யோகிராம் சுரத்குமார் கிட்ட. இப்ப வரும்போதே எங்களுக்கு இப்படி ஆயிடுத்து, ஆனா நாங்க நாமத்தை சொன்னோன்னு ஸ்டார்ட் ஆயிடுத்து சுவாமி பகவான், எல்லாமே உங்களோட கருணை தான் அப்படிங்கிறாராம். அவர் அவரோட சிரிப்பே அவ்வளோ அழகா இருக்கும். அவர் சிரிச்சுட்டு சொல்றாராம், காரை பிரேக் டவுன் பண்ணது நீ யாருன்னு நினைக்கிற அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டாராம். காரை பிரேக் டவுன் பண்ண வச்சதே அந்த ஈஸ்வரன் தான், அந்த குரு தான். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவர் தவிர்த்திருக்கலாம். எத்தனையோ விதமான சூக்ஷ்மமான காரியங்கள் நம்மளோட புத்திக்கு அப்பாற்பட்டது அதெல்லாம். அதனால காரை பிரேக் டவுன் பண்ணதும் நீ யாருன்னு நினைச்ச, அதுவும் நான் தான். காரை ஸ்டார்ட் பண்ண வச்சதும் நான் தான். இது எப்படி ஒரு அழகான உயர்ந்த தத்துவத்தை இந்த ஒரு அழகான எக்ஸாம்பிள்ல குருமார்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அது மாதிரி கருணை கட்டாட்சம், கருணை எங்க தழும்பி இருக்கோ அது அந்த குருவோட சந்நிதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு திரும்பி திரும்பி போறோம். கருணை விழிகள் கனிவுடன் நோக்கிட, கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிட, இருபத மலர்கள் இன்னல்கள் களைந்திட, இருபத மலர்கள் இன்னல்கள் களைந்திட, திருவாய் மலரும் அருளுரை பொழிந்திட, திருவாய் மலரும் அருளுரை பொழிந்திட, தாமரை மலரும் கண்டேன். ஒரு அழகான பாடல் மகாபெரிவா மேல. அதுல அந்த சரணத்துல அவரோட கருணை விழிகளை பத்தி சொல்றா. அதாவது கனிவுடன் நோக்கிட, கரங்கள் அன்புடன் ஆசியும் நல்கிடன்னு. அது மாதிரி அந்த கருணா கட்டாட்சத்தை சொல்லணும்னா மூக்க பஞ்சசக்தியில அழகா கட்டாட்ச சதகம்னே ஒரு 100 பாடல்கள் இருக்கு. காமாட்சியோட கட்டாட்சம்ங்கிறதே சைட் லாங் கிளான்ஸ் தான், நேரா கூட பார்க்க வேண்டாமா. அந்த அம்பாளோட ஓர கண் பார்வையே என்ன விதமான பாவங்களை நீக்கிறது, என்ன விதமான சாயுஜ்ய பதவியை கொடுக்கறதுன்னு அந்த 100 பாடல். சதகம்னா 100, பஞ்சசத்தினா 500 மொத்தம். இந்த கட்டாட்ச சதகம்ல 100 பாடல்கள். அதுல ஒரு பாடல் மாதக்ஷணம் ஸ்னபயமாம் தவவீக்ஷிதேன மந்தாட்சிதேன சுஜனைர் அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேன ஸ்ரேயஸ்கரேன மதுபத்யுதிதஸ்கரேன. என்ன அர்த்தம்னா, உன் கண் விழியால என் பாபத்தெல்லாம் போக்குமா, உன்னோட கருணா கட்டாட்சத்தினால. அது எப்படி இருக்குன்னா, அந்த ஹனிபி சொல்றோம் இல்லையா, வண்டோட ரேடியன்ஸோடையும் அவ்வளோ பிரில்லியன்ஸா. அம்பாளோட அந்த கட்டாட்சத்துக்கு ஒப்பே கிடையாது. அம்பாளோட கண்ணா அம்பாளோட மட்டும்தான் ஒப்பிட முடியும். அந்த மாதிரி அந்த கருணா கட்டாட்சத்தினாலே என்னோட பாபத்தெல்லாம் போக்குமான்னு அந்த கட்டாட்சத்தோட மகிமையை அதுலயும் சொல்லப்படுறது. அடுத்தது, குரு ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஏன் அவசியம். நல்லாதான் என்னோட வாழ்க்கை போயின்னு இருக்கு, மேபி அவ ரொம்ப புண்ணியம் பண்ணின்னு வந்திருப்பாளா இருக்கும், ஆனா அது எல்லாமே ஒரு ஃபேஸ் தான். துக்கம் இல்லாத வாழ்க்கையே யாருக்கும் கிடையாது.
நான் வந்து ஜென்மம் எடுத்தாலே சுக துக்கம் தான். எதுக்கு அவசியம்? நன்னா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னா, பெரியவா கூட ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். மொத்தம் சைக்கிள்ல போயிட்டே இருக்கான், ஃபாஸ்ட் பெடல் பண்ணி விட்டா அது பெடல் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. அவன் மேனுவலா பெடல் பண்ண வேண்டாம், ஃபாஸ்டா பண்ணிடுவான், அது கொஞ்சம் தூரத்துக்கு போகும் நிக்காம. ஆனா அந்த பெடல் ஸ்லோ ஆகி ஆகி ஒரு சமயம் சைக்கிள் நின்றுடும், திரும்பியும் பெடல் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நீ பண்ண புண்ணிய பலன் உன்னை கொஞ்சம் தூரத்துக்கு போயின்னு இருக்கு நல்லபடியா. ஆனா வந்து துக்கம்ங்கிறது இல்லாத மனுஷாலே கிடையாது, ஜீவாத்மாக்களே கிடையாது. அந்த துக்கம் வரத்தை எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றோம், எந்த ஸ்திதியில இருக்கோம், நம்ம உடஞ்சு போய் டிப்ரெஷன்ல போகாம அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை விளக்குறது குருவால மட்டும்தான் முடியும். அந்த குரு சன்னதியில தான் அந்த ஞானம்ங்கிறது கிடைக்கும். எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம், எத்தனையோ புத்தகங்கள் இப்ப இருக்கு, வாங்கி படிக்கலாம், பகவத்கீதா படிக்கலாம். எல்லாமே படிச்சாலும் சில பேர் அந்த சம்ஸ்காரத்தோட வந்திருப்பா, பூர்வ ஜென்மத்துல டக்குன்னு இந்த ஞானம் வந்து ஸ்புரிச்சிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மெஜாரிட்டிக்கு வந்து அப்படி கிடையாது. எத்தனை படிச்சாலும் அந்த பிராக்டிக்கலா அந்த ஞானம்ங்கிறது அந்த குரு சந்நிதியில குரு கிட்ட சேவை பண்றதுனால, குரு கிட்ட கைங்கரியம் பண்றதுனாலதான் அந்த அகங்காரம்ங்கிறது ஒழிஞ்சு அந்த ஞானம்ங்கிறது ஸ்புரிக்கும். அது மாதிரி குரு ஏன் அவசியம்ங்கிறத சொல்ல வரேன். அந்த ஹையஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப், இப்ப தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிறவி பயன் என்ன? சுவாமிகள் சொன்ன மாதிரி பிறவி எடுத்தது வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கோ, இல்ல பாடியை ஃபிட்டா கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதுக்கோ, இல்ல வந்து நிறைய பேங்க் பேலன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு சேர்த்து எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு வேணும். ஆனா அது வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் கிடையாது. இதோ ரன் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனா அதுக்கு மேல இந்த பிறவியை எத்தனையோ கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் தான் நமக்கு மனுஷ ஜென்மமே கிடைக்கிறது. அந்த ஜென்மத்துல இந்த பிறவி பயனை வந்து நம்ம அறியணும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறைந்திழைத்தேன் எம்பெருமான்னு மாணிக்க வாச்சகரோட திருவாச்சகம் ஒன்னொன்னும் அப்படி ஒரு ஞான வார்த்தைகள். இத்தனை புல்லா பிறந்து புழுவா பிறந்து மரமா பிறந்து மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு கோட்டி ஜென்மத்துக்கு அப்புறம். அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த தாபம் தான் ஒத்தொத்தர் குருமார்கள் பேசுறதுலேருந்தும் நமக்கு தெரியும். வேஸ்ட் பண்ணிடாதப்பா டைம் இஸ் ஃப்ளையிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிறவி பயன் என்ன அப்படிங்கிறத பகவத் சமர்ப்பணம் பண்ணணும், குரு கிட்ட சரணாகதி பண்ணணும். இதுதான் பிறவி பயன். அது மோட்சத்துக்கு போய் தன்னாப்புல விட்டுணும். நீங்க வந்து மோட்சம்னு ஏதோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சா பயமா இருக்கேன் இந்த மோட்சம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். நீங்க குரு சரணாகதி பண்ணி குரு பக்தி பண்ணிட்டு ஈஸ்வரன் தான் குரு தான் ஈஸ்வரன், அது பேதமே கிடையாது. பெரியவா தான் சொல்றா, குரு அடைஞ்சப்புறம் தான் தெரியும் ஈஸ்வரன் வேற இல்ல குரு வேற இல்லைங்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி சுப்பீரியர் வந்து தெய்வம் அப்புறம் குரு அப்படின்னு நம்மள எத்தனையோ பேர் நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த குரு அடைஞ்சு ஆசிரியக்கிறதே தான் தெரியும் குரு வேற இல்லை ஈஸ்வரன் வேற இல்லை, ஈஸ்வரனே தான் குரு ரூபமா வராருன்னு. அது மாதிரி குருவை ஆசிரியத்தை அந்த ஹையஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அடுத்தது திருமூலர் திருமந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிற அந்த குரு தத்துவத்தை ரொம்ப அழகா 4 வரிகள்ல சொல்லியிருக்கார். குருவை எதுக்கு அடையணும்னா ஒரு தெளிவா. முதல்ல இந்த தெளிவுன்னா என்ன? இந்த மனசுல எத்தனையோ குழப்பங்கள், நமக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணணுமா, இல்ல அது பெஸ்டா, இல்ல நம்ம இந்த கார் வாங்கணுமா, இல்ல வேற கார் வாங்கணுமா, இல்ல இப்ப என்ன வந்து இந்த யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன டவுட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா ஸ்டாக்ல போடலாமா, அந்த மாதிரிலாம் என்னெல்லாமோ அல்பத்தனமா நமக்கு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்றதே அந்த தெளிவுங்கிறது நமக்கு எப்படி வரும்னா அந்த குருவோட இடத்துல போய் குருவோட சன்னதியில போய் சரணாகதி பண்றதே. கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இஸ் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்துடுத்துனா எவ்ரி திங் எல்ஸ் ஃபாலோஸ். நமக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் அந்த லைஃபோட பர்பஸ், கிளாரிட்டி இன் டூயிங் திங்ஸ், டூயிங் ஆக்ஷன்ஸ், இது எல்லாத்துலயும் இந்த ஒரு கிளாரிட்டி தான் இப்போ வந்து ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கு. அது மாதிரி திருமேனி காண்டல், அதாவது இதுல திருமேனி காண்டல்னா குரு வந்து 2 கை 2 காலோட இருப்பா, அதெல்லாம் கரெக்ட். ஆனாவா யோகிராம் சுரத்குமார் சேஷாத்ரி சுவாமிகள்லாம் ஒரு யோகிராம் சுரத்குமார் பிக்ஷுவா இருந்தார், அதாவது அண்ணாமலையார் கோவில்ல பிச்சைக்காராளோட இருந்தார்.
அதனால நம்ம யாரையுமே நம்மளோட புத்திக்கு அப்பாற்பட்டவா, இது யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு உண்மத்த நிலையில இருந்தார். ஏன்னா காமாட்சியை அப்படியே தரிசனம் பண்ணவர் இல்லையா, அதனால அவரோட ஸ்திதியை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப நிறைய பேர் அவரை குருன்னே ஏத்துக்கல. இதுல இருந்து நம்ம என்ன அதை கரெக்ட் பண்ணிக்கணும் லெசன்னா, குரு வந்து டிஃபைனே பண்ண முடியாது. பெரியவா என்ன சொல்றா, ஒரே ஒரு லிங்க் போருமா இந்த வாழ்க்கையில. நம்ம ஒரு 90 வயசு 95 வயசு ஒருத்தரோட லைஃப் ஸ்பேன்னா, ஏதோ ஒரு சமயத்துல உங்களோட 30 வயசுலயோ 50 வயசுலயோ மகா பெரியவாளை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. பார்த்து அவரோட ஒரு லுக்கு தான் இந்த நயன தீட்சைன்னு சொல்றா இல்லையா, அதுல ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுமா. அவர் நயனம் கூட வேண்டாம், சங்கல்ப தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. மனசுல நினைச்சுட்டாலே போறோம் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு, அப்பவே there is a link that gets established. what does it do அப்படின்னா, லைஃப் லாங் அது கூடவே அந்த அனுகிரகம் வருமா. நமக்கு புரியவே புரியாது. ஆனா அந்த ஒரு க்ஷணம் நமக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்போம், இல்லோட அவரோட உபதேச கேட்டுன்னு நடந்திருப்போம், இல்ல அவர்கிட்ட இருந்து ஒரு மந்திர உபதேசம் கூட சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம் குருமார்கள் கிட்ட இருந்து. அந்த ஒரே ஒரு லிங்கே போறோம், உன்னை வாழ்நாள் முழுக்க அந்த அனுகிரகமே காப்பாத்திடும் அப்படின்னு சொல்றா. அது மாதிரி அதாவது அவரோட ஃபார்ம், நேம் அண்ட் ஃபார்மை வச்சு நம்ம குருமார்களை எடை போடவே முடியாது. தேர் ஆல் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அவ வந்து இப்போ பெரியவா வந்து சிம்பிளிசிட்டி பர்சானிஃபைட். இப்ப வந்து அண்ணாமலையார் திருவண்ணாமலையில இருக்கிற சாதுக்கள்லாம் பார்த்தான்னா அவ வந்து வேற ஒரு ஸ்திதியில இருப்பா, ஞானத்தை அடைஞ்சுவா. அதனால அவளை பார்த்து இவளுக்கு தெரியுமா தெரியாதா, நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய பாப்பம்னு சொல்றா. அடுத்தது வந்து தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இந்த நாம மகிமை இப்ப பெரியவா கூட சொன்னா, கலியுகத்துல நாம ஜபம் மாதிரி ஒரு எளிதான ஒரு சாதனையும் கிடையாது. அட் த சேம் டைம் மோஸ்ட் எஃபெக்டிவ். இது எளிமையா இருக்கு, இதுக்கு ஒன்றும் பலன் ஜாஸ்தி கிடையாதுன்னு நினைச்சிடக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணி என்ன பலனோ அதே பலன் அந்த ஒரு நாம ஜபத்துக்கு உண்டு. இப்ப நாம ஜபத்துல நீங்க சிவநாமமோ ராமநாமமோ பஞ்சாட்சரமோ எந்த ஜபம் பண்ணாலும் நாமி இஸ் இன்ஸ்டன்ட்லி பிரசன்ட் இந்த நாமா அப்படின்னு சொல்லுவா. அதாவது சிவநாமம் பண்ணா பரமேஸ்வரன் அந்த இடத்துக்கு வந்துடுற. நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்துக்கு அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்க தெரியல, அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு நம்ம வரல. ஆனா அவர் வந்துடுற. எங்க ராமநாம ஜபம் இருக்கோ அங்க ராமர் ஆவிர்பவிச்சுடுறார் பிரத்யக்ஷமா. அது மாதிரி மகாமந்திர ஜபம் பண்றீங்களோ, எந்த ஜபம் நாம ஜபமா இருக்கட்டும் மந்திர ஜபமா இருக்கட்டும், எந்த ஜபம் பண்ணாலும் அந்த சுவாமி அந்த பகவான் அந்த இடத்துல பிரத்யக்ஷம் ஆயிடுறார். அது மாதிரி நாம ஜபம் வந்து நீங்க சமைச்சுட்டே பண்ணலாம், வாக்கிங் போயிட்டே பண்ணலாம், இல்ல வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறது நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் ஆத்துலன்னா அப்ப சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்ல 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 என்ன ஆகும்னா அது அப்படியே ஒரு தியான நிலைக்கு நம்ம மனசை கொண்டு போய் விட்டுடும். நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பேன். ஒரு மெடிடேட்டிவ்னஸ் எஃபர்ட்லெஸ்ஸா வந்துடும் நாம ஜபத்துல. கண்ணை மூடின்னு நம்ம மெடிடேஷன் உட்காந்தா எத்தனையோ டிஸ்டர்பன்ஸ் தாட்ஸ் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணோம். ஆனா இந்த நாம ஜபத்தை நாக்கால சொல்லி 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 குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஆனா சொல்றதே நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும்னு அந்த பிரயத்னத்தோட சொல்லணும். சொல்றதே அந்த தியானம் ஸ்புரிச்சிடும். தியானம் எங்க கொண்டு போய் விடுறதுன்னா ஆத்ம விசாரத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா விட்டுடுறது. பகவான் ரமண மகரிஷி எந்த ஒரு உயர்ந்த ஆத்ம விசாரத்தை சொன்னாரோ நாம ஜபமே அதை கொடுத்துடுறது. நீங்க ஆத்ம விசாரம்லாம் எனக்கு தெரியல, கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சா கூட ஒரு அதுக்கு வந்து எளிமையான வழிதான் இந்த நாம ஜபமே. கலியுகத்துல பாகவதத்துல கடைசி ஸ்லோகமே இந்த நாம ஜபத்தோட மகிமை தான். கடைசியா அந்த ஸ்காந்தத்துல 12வது ஸ்காந்தத்துல கடைசி ஸ்லோகம் வந்து நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம். அதாவது அந்த நாம சங்கீர்த்தனம் தான் அந்த பாப சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்தையும் போக்குறது. இந்த கலியுகத்துல மனுஷாலால இதுதான் ஈஸியா முடியும்னு அவருக்கு தெரியாதா என்ன? எவ்வளோ ஒரு பிஸி லைஃப்ல அமங் ஆல் கமிட்மெண்ட்ஸ் டியூட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் டிஃபிகல்டிஸ் இந்த நாம ஜபத்துக்கு மாதிரி ஒரு எளிமையான ஒரு சாதனை ஆன்மீக சாதனையே கிடையாதுன்னு பாகவதத்திலே சொல்லியிருக்கு. அதுவும் கடைசி ஸ்லோகமா கடைசியா ஒண்ணு சொல்றா ஒரு சம்மரின்னா அதோட கிரக்ஸை தானே சொல்லுவா. இப்ப அந்த ஒரு புராணத்தோட கிரக்ஸையே தான் அந்த கடைசியா ஒரு சம்மரி மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. ஸோ பாகவதம் முழுசா தெரியலனாலும் இந்த ஒரு ஒரு தத்துவத்தை எடுத்துட்டாலே போறோம். நாம ஜபத்தோட மகிமை. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னு 2வது வரி. அடுத்தது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட.
பெரியவா சொல்லிட்டே இருப்பா, நீ என்ன பார்க்க வேண்டாம், எனக்கு கோவில் கட்ட வேண்டாம், என்னோட உபதேசத்தை நீ உள்வாங்கிண்டு நடப்பா. அதுதானே எதிர்பார்க்கறான். யாராவது சுவாமிகளோ இவாள்லாம் எனக்கு ஆசிரமம் கட்டு, எனக்கு பெருசா ஜெயந்தி பண்ணு, ஆராதனை பண்ணுன்னு அவ எதிர்பார்க்கல. ஆனா பண்றது நம்மளோட கடமை. ஏன்னா அவ பண்ணின அனுகிரகத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி பெரியவாளோட உபதேசம் படி, குருமார்களோட உபதேசம் படி வாழறது ஒரு தெளிவை கொடுக்கறது. அடுத்தது தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அதாவது இதெல்லாம் பண்ண அந்த உருவம் அப்படியே நமக்கு உள்ள ஒரு மெடிடேட்டிவ்னஸ் கொடுத்துடும். இப்ப இந்த உருவம்னு சொல்றோம் இல்லையா, சகுன வழிபாடு நிர்குண வழிபாடுலாம் சொல்லுவா. இந்த உருவத்தை வழிபட பண்ண அதுவே நிர்குணமா இருக்கிற அந்த பரபிரம்ம தத்துவத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துரும். உள்ளுக்குள்ள பரபிரம்மங்கிற அந்த ஆத்மாக்கு நேம் ஃபார்ம் கிடையாது. காலதேசாவ திவ்யாம்னு நாராயணத்துல வரா மாதிரி பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அப்ப பெரியவா சொன்ன மாதிரி தேகம்தான் போறது, தேகத்துக்கு தான் அழிவு. ஒரு சட்டை கிழிஞ்சு போடுத்துன்னா அந்த சட்டையை தூக்கி போட்டு வேற மாட்டிக்கிறோம்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் அந்த தேகம் போய் எடுத்துன்னா அந்த ஆத்மா போய் வேற தேகத்தை போய் எடுத்துன்றது. சோ அந்த ஆத்மா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பண்ண இந்த ஆன்மீக சாதனைக்கு மட்டும் கண்டினியூட்டி இருக்குமா. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. போன ஜென்மத்துல உள்ள அத்தனை அந்த வாசனைகள், நல்ல வாசனைகள், சம்ஸ்காரங்கள்லாம் இட் கண்டினியூஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்மா. அந்த மாதிரி அந்த தேகம் தான் விழுந்து போறது, சட்டை கிழிகிற மாதிரி சட்டையை மாத்திக்கிறோம். அது மாதிரி ஆத்மா புது தேகத்தை எடுக்கிறது, அதுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறது சுவாமியோட அந்த குருவோட உருவத்தை உள்ள வாங்க அந்த நிர்குண வஸ்துவா உள்ள இருக்கிற பரபிரம்ம தத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதானே ஹையஸ்ட் பர்பஸ்ன்னு சொல்றோம் இல்லையா லைஃபோட. அந்த பரபிரம்ம தத்துவத்தையே குருவின் இடத்துல நம்ம போய் ஆசிரியக்கிடத்துல ஒரு தெளிவா நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற திருமூலர் திருமந்திர ஸ்லோகம். அடுத்தது அபயம். இப்ப இந்த பயம்னு அங்க பார்த்தோம்லே நிறைய பயம். வியாதி வந்துடுமான்னு பயம். அடுத்தது கொரோனா வந்துடுமான்னு பயம். இப்போ இண்டிகோ ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகுது, ஐயோ நம்மளால போக முடியலன்னு சொல்றேன். ரீசெண்டா நடந்தது வச்சு எத்தனையோ பயங்கள். இதெல்லாம் உண்மைதான். பயம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. இதுல லாஸ் ஆயிடுமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோன்னு பயம், குழந்தைகள் நம்மள பார்த்துப்பாலா பெருசாகி அப்படிங்கிற ஒரு பயம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடூரமான பயம் எதுன்னா மரண பயமா. அந்த மரண பயங்கிறது இல்லாம இருக்கதான் இப்போதே சொல்லி வைன்னு இந்த சுவாமிய குருவை நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், அவளோட நாமத்தை நம்ம புடிச்சுட்டோம்னா அந்த கடைசி க்ஷணத்துல அவளே நம்ம கைய புடிச்சுண்டு கூட்டிட்டு போறாளாம். அது பிரத்யட்சமா நிறைய அனுபவங்கள்ல நிறைய அந்த கோமால இருக்கிறவாள்லாம் சொல்றாளாம், ஐயோ சுவாமி வந்துட்டாருன்னு சொல்லிட்டே அப்படியே போயிடுறவாள்லாம் இருக்கா. ஸோ இதுல இருந்து என்ன, நமக்கு எதுக்குமே இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வேண்டாம். ஏன்னா அது சொன்னவா அந்த ஆத்மாவை உணர்ந்த ஜீவன் முக்தர்கள். பட் ஒரு உதாரணமாக நம்ம புராணங்கள்ல இருந்து உதாரணங்கள்னு கொடுக்குறோம். நமக்கு விட்னஸ் இருந்துதான், ப்ரூஃப் இருந்துதான் இதெல்லாம் பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் நம்ம இதை வச்சுக்கவே முடியாது. அது மாதிரி இந்த கடைசி க்ஷணம் மரண பயத்தை போக்குறவர் அந்த குரு. அதான் அழகா ஒரு கோபாலகிருஷ்ண பாரதியில பாட்டுல கூட வரும், இந்த பயங்களை எப்படி போக்குறாருன்னு பரமேஸ்வரன். பவ பயங்களை போக்கியவன், பவ பயங்களை போக்கியவன், பரமபதத்தை கொடுப்பான். பவ பயங்களை போக்கியவன், பரமபதத்தை கொடுப்பாரந்த சிவலோக நாதனை கண்டு செவி தேடுவும் வாரீரையே. சிவலோக நாதனை கண்டு செவி தேடுவோம் வாரீரையே. அதாவது பவ பயங்களை போக்கி பரமபதத்தை கொடுப்பர். இது கோபாலகிருஷ்ண பாரதியோட ஒரு அழகான பாடல். இது பெரிவாளோட பூர்வாசிரம தம்பின்னு சொல்றப்படுற சிவன் சாருக்கு ரொம்ப பிடித்த பாடலாம். இது நான் தெரிய வந்தது. அது மாதிரி அத்தனை தத்துவம் உள்ள பாடல். அதனால அபயத்தை கொடுக்கறா, தெளிவை கொடுக்கறா, அந்த வாழ்க்கையோட உயர்ந்த தத்துவத்தை நமக்கு காட்டுறா. அடுத்தது குரு பக்தி அப்படின்னு வந்தோம்னா, குரு பக்திக்கு நம்ம புராணங்கள்ல இருந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அதுல முதல்ல ஒரு அழகான ஒரு வாச்சகம், துர்லபம் த்ரயமே வைத தேவானுக்ரஹ ஹேதுகம்
மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா 3 விஷயம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. முதல்ல மனிதரா பிறக்கிறது அரிது அரிது, மானிடரா பிறப்பரிது அரிதுன்னு சொல்றோம் இல்லையா? அதனால மனுஷ்யத்துவம் அது நமக்கு எல்லாத்துக்கும் டிக்கா எடுத்து நம்ம எல்லாரும் அதை பாஸ் பண்ணிட்டோம், மனுஷனா பிறந்தாச்சு. அடுத்தது முமுக்ஷுத்வம். முமுக்ஷுனா டு த டிசையர் டு நோ த ஹையஸ்ட் ட்ரூத். அதாவது அந்த மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை, பகவானை சரணாகதி பண்ணணுங்கிற ஆசை, குரு இடத்துல போய் சரணாகதி பண்ணணுங்கிற ஆசை, அதான் முமுக்ஷுத்வம். மகாபுருஷ சம்ஸ்ரய அப்படிங்கிறது அந்த சத்சங்கம் கிடைக்கிறது மிக 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 அரிது. இங்க நீங்க எல்லாருமே ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா மாத்தி மாத்தி ஏதோ ஒரு சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு இல்லையா? எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள்லாம் பேசுறா, நாம சங்கீர்த்தனங்கள் நடக்கிறது. அது மாதிரி அந்த சத்சங்கம் கிடைக்கிறது, மகாபுருஷாலோட சத்சங்கம் கிடைக்கிறது, அந்த சாது சத்சங்கம் கிடைக்கிறது மிக மிக அரிது. எத்தனையோ பெரியவாள்லாம் இங்க விஜயம் பண்றா, நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த சத்சங்கம் எஃபர்ட்லெஸ்ஸா இங்க நமக்கு கிடைக்கிறது. we all should be grateful for that. ஸோ இந்த 3 விஷயம் அரிதுன்னு சொல்றா. அப்படி அந்த அரிதா இருக்கிற அந்த மனுஷ ஜென்மத்தை நம்ம பயன்படுத்திண்டு அதோட தத்துவத்தை நம்ம உணரணும் இந்த பிறவியிலேயே. அதுதான் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப். இப்ப குரு பக்திக்கு பார்த்தோம்னா அர்ஜுனா கிருஷ்ணர் சம்வாதம் கீதையில பார்த்தோம்னா, மகாபாரத குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனர் கிருஷ்ணரை ஒரு பகவானாவே அவர் பார்க்கல. எப்பவுமே அந்த ஒரு சகாபாவம் தான். நவவித பக்தி இருக்கு இல்லையா? சுவாமிய சகாவா பார்க்கலாமா, ஒரு ஃப்ரெண்டா மித்ரனா பார்த்து வழிபடலாம். அது மாதிரி அர்ஜுனருக்கு ஒரு சகாபாவம் தான். ஆனா கடைசியா அந்த ஒரு பகவத்கீதையில அத்தியாயம் வரதே அந்த விஸ்வரூப தரிசனம் அவர் காட்டினப்புறம் தான் அர்ஜுனரே நீ ஒரு பகவான் தான் அப்படிங்கிறது அவருக்கு மனசுல வந்தது. அது மாதிரி இந்த பக்தியிலேயே நவவித பக்தி இருக்கு. அதுல ஒரு சகாவா பார்த்தவர் அர்ஜுனர் கிருஷ்ணரை. அடுத்தது ஆதிசங்கரர் தோட்டக்காச்சாரியர். அவரோட கதையை கேட்டோம்னா, ஆதிசங்கரருக்கு பிரபலமா 4 சிஷ்யாக்கள், தோட்டக்காச்சாரியர், சுரேஸ்வராச்சாரியர், ஹஸ்தாமலகர், பத்மபாதர், 5 ஆக்சுவலி 5வது மண்டல மிஸ்ரர்னு சொல்லப்படுறது. ஆதிசங்கரர் எதுக்கு பாத யாத்திரையா போய் சஞ்சாரம் பண்ணான்னா, அங்கங்க இருக்கிற சிஷ்யாலையும் ஜீவாத்மாக்களையும் ரட்சிக்கிறதுக்கு தான். அவருக்கு பாத யாத்திரையா போகணும், அவர் புண்ணியம் தேடிக்கிறதுக்காக போல. இங்க இருக்கிற பாத யாத்திரையா போக போக அங்கங்க சிஷ்யால ஸ்வீகரிச்சுண்டு, அப்படி ஒரு நாள் இவ எல்லாருமே சேர்ந்துட்டா ஆதிசங்கரர் இடத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா, தோட்டக்காச்சாரியர் எப்பவுமே குரு சேவை பண்றதுல ரொம்ப அவரை மாதிரி பண்ணவே முடியாதான். குருவோட துணியை துவச்சு போடுறது, குருக்கு தேவையான கைங்கரியம் பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாராம். அவருக்கு இங்க மித்தவாள்லாம் ரொம்ப ஞானியா விளங்கின்னு இருந்தா. அவளுக்கு அத்வைத தத்துவம்னா என்ன, நிறைய கமெண்ட்ரி எழுதுறது, அந்த மாதிரி பெரிய பெரிய நூல்கள் படிக்கிறது அப்படின்னு மற்ற சிஷ்யாக்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. இந்த தோட்டக்காச்சாரியருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் குரு சேவை பண்றதுதான். அவரோட துணியை துவச்சு போடுறது, அவருக்கு வேண்டிய என்னெல்லாம் வஸ்து வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரது. ஒரு நாள் என்ன ஆறுது, எல்லாரும் கிளாஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆதிசங்கரர் கிளாஸே ஆரம்பிக்கல. இந்த மத்த சிஷ்யாலாம் யோசிக்கிறா, நம்ம எல்லாம் வந்துட்டோமே, ஏன் இன்னும் சுவாமி ஆரம்பிக்கல அப்படிங்கிறச்சே தோட்டக்காச்சாரியர் வரல, கிளாஸுக்கு வரல. ஏன்னா அவர் துணி தோச்சுன்னு இருக்கார், குருவோட துணிய. அப்ப மத்தவாள்லாம் நினைக்கிறா, எப்படி இருந்தாலும் இவருக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை இந்த அத்வைத தத்துவம்லாம். நமக்கு எத்தனை ஞானம் இருக்கு, நம்ம எத்தனை புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கோம், நூல்கள் எழுதியிருக்கோம், நம்ம இப்படி காக்க வைக்கிறாரு, நம்மளுக்கு எத்தனையோ லெசன்ஸ் இப்ப பெண்டிங்கா இருக்கே, எதுக்காக தோட்டக்கருக்காக இப்ப நம்ம வெயிட் பண்ணணும்னு எல்லார் மனசுலயும் ஒரு நினைப்பு. அது தெரியாதா, நான் அவருக்கு எல்லாமே அறிஞ்சவர் தானே, சர்வ வியாபி சர்வஜன் இல்லையா? அவர் என்ன பண்றார், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தீட்சையிலேயே நிறைய விதமான தீட்சை இருக்கு. நயன தீட்சைன்னு இருக்கு, கண்ணால பாக்குறதுனால இப்ப பெரியவா கட்டாட்சம் பண்றா, ஒருத்தருக்கு ஞானம் ஸ்புரிக்கிறது. அடுத்தது ஸ்பர்ஷ தீட்சை, அவரோட காலையோ பாதத்தை தொட்டு ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணிட்டா அதை விட ஒரு பெரிய தீட்சையே கிடையாதான். அது மாதிரி பெரியவாளே தன் திருவடியை தூக்கி 2 பேருக்கு தீட்சை கொடுத்திருக்கார், மேட்டூர் சுவாமிகள், குவளைகால் சுவாமிகள்னு. அதுக்கு பேர் தான் ஸ்பர்ஷ தீட்சை. ஸ்பர்ஷம்னா டச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஸ்பர்ஷ தீட்சை. அடுத்தது ஸ்மரண தீட்சை, சங்கல்ப தீட்சை. பார்க்க வேண்டாம், தொட வேண்டாம், மந்திர உபதேசம், மந்திர தீட்சை எல்லாம் வேண்டாம். மனசுல ஒரு சங்கல்பம், என்னோட சிஷ்யம் இப்படி இங்க தவிக்கிறானே, அவனுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த ஸ்மரணத்துல அவரோட மெமரியில சங்கல்பிச்சுண்டாலே தேவையான அனுகிரகம் வந்துடும். அதே மாதிரிதான் தோட்டக்கரை பத்தி நினைக்கிறது தெரிஞ்சுண்ட ஆதிசங்கரர்
தோட்டகருக்கு அந்த உயர்ந்த ஞானம், என்னெல்லாம் உலகத்துல இருக்கோ அத்தனை ஞானமும் அவருக்கு வந்துடுத்து. அவர் அந்த குளத்துக்கரையில இருந்து துணியை தூக்கிண்டு ஓடி வராராம். ஓடி வரத்தே என்ன பண்றார், அந்த தோட்டகாஷ்டகம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஸ்லோகம். இன்னுமே ஆதிசங்கர ஸ்லோகம்னா தோட்டகாஷ்டத்தை தான் பாடுறோம். சுரேஸ்வராச்சாரியார் நிறைய பண்ணியிருக்கார். இருந்தாலும் அந்த தோட்டகாஷ்டகம் ஜெகதீம விதும் கலிதா கிருதயோ விசரந்தி மகாமஹசலதஹ அஹிமாம் சுரிவாத்ர விபாசி குரோ பவசங்கர தேசிகமே சரணம் भवशंकर देशिकमे शरणं गुरु पुंगव पुंगव केतन ते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागत वत्सल तत्त्वनिधे भवशंकर देशिकमे शरणं भवशंकर देशिकमे शरणं அப்படின்னு ஒரு 8 பாடல்கள். இது நடுவுல வர 2 பாடல். 8 பாடல்கள் தோட்டகம் அப்படிங்கிற சந்தஸே அதுக்கு பேர் வந்துடுத்தான். அந்த மாதிரி ஒரு டியூன், அந்த ஒரு மீட்டர்னு சொல்லுவோம் சந்தஸ்னா. அப்பதான் முதல்ல அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாடி எந்த மகான்களும் அப்படி பாடினது இல்லையாம். அப்படி ஒரு சந்தஸையே கிரியேட் பண்ணவர் தோட்டகாச்சாரியார். எதனாலன்னாலும் குருவோட அந்த ஸ்மரண தீட்சையால, சங்கல்ப தீட்சையால, அனுகிரகத்தினால. இன்னைக்கும் பகவத் பாதாள் மேல ஸ்லோகம்னா முதல்ல அதைதான் நம்ம பாடி நமஸ்காரம் பண்றோம். அதுல என்ன அழகா சொல்றான்னா, ஜெகதீமவித்தும் கலிதா கிருத்தியோ விசரந்தி மகாமக சஹச்சலதஹ அப்படின்னு பிரிக்கணும். அதாவது இவாள்லாம் எதுக்கு சஞ்சாரம் பண்றான்னா, இவாளுக்கு என்ன இந்தியா டூர் போகணும்னு ஆசையா, இல்ல இவாளுக்கு வந்து நார்த் பார்த்தது இல்ல, சவுத் பார்த்தது இல்ல, வெஸ்ட் பார்த்தது இல்ல, ஈஸ்ட் பார்த்தது இல்லைன்னு ஆசையா? அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இவா வந்து பாத யாத்திரையா அந்த விசரந்தினா அந்த மூவாரது எதுக்குன்னா, அங்கங்க இருக்கிற ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறதுக்காக அந்த ஒரு கருணையாலதான் அவ சஞ்சாரம் பண்றா. அந்த பூமிய புண்ணிய பூமியா மாத்திரா. அடுத்தது என்ன சொல்றதுன்னா, அஹிமாம்சுரி வாத்ர விபாசி குரோ. தோட்டக்கர் என்ன சொல்றார் பகவத் பாதாளன்னா, ஹிமாம்சுனா சந்திரன், அஹிமாம்சு இவ அப்படின்னா கோட்டி சூரியன் போலையாம். இந்த சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பிடவே முடியாது இல்லையா? இப்ப நிறைய பேரை ஒரு நட்சத்திரத்தோட நம்ம ஒப்பிடலாம், இல்ல வந்து சுக்ரோதயம்னு சொல்லலாம், இல்ல ஒரு கிரகணத்தோட ஒப்பிடலாம், சந்திரனோட ஒப்பிடலாம். ஆனா அந்த சூரிய பிரகாசத்துக்கு முன்னாடி இது எல்லாமே அமுங்கி போயிடும். அந்த மாதிரி ஆதிசங்கராச்சாரியாருங்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா, அஹிமாம்சூரி வாத்ர விபாசி குரு. விபாசினா அந்த ஒரு பிரகாசம், அஹிமாம்சுன்னா கோட்டி சூரிய பிரகாசத்தை கொண்டு வந்து அந்த ஞான ஒளிய நமக்குள்ள கொடுக்கறாருன்னு ஒண்ணுமே தெரியாத தோட்டகாச்சாரியர் சடனா இப்படி பாடினோம்னா அத்தனை சிஷ்யாளுக்குள்ளயும் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு உணர்ந்து நமஸ்காரம் பண்றா குருவுக்கு, அவருக்கும் நமஸ்காரம் பண்றா, மாத்தி மாத்தி. அப்ப என்ன இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், என்ன தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா, பெரிய பெரிய கிரந்தங்கள் படிக்கிறதுனாலயோ, பெரிய யூடியூப் பிரவச்சனங்கள் கேட்கறதுனாலயோ, இல்ல நிறைய இப்ப வேதாந்தத்தை மட்டும் படிச்சே தெரிஞ்சுக்க முடியாதான், சிரவணம் பண்ணி மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமா. அது மாதிரி எத்தனையோ வேதாந்த நூல்களை படிச்சோம் நமக்கு ஞானம் வந்துடாது. நம்ம சரணாகதி அப்படிங்கிற அந்த ஒரு ஹியூமிலிட்டியோட குரு சேவை, குரு கைங்கரியம் என்ன மாதிரி முடியுமோ, இப்ப தேகத்தினால முடியாதுன்னா அவர் கொடுத்த ஜபத்தை நீங்க ஜபிங்கோ. என்னால பிசிக்கலி போய் அவருக்கு சேவை பண்ண முடியாதா, அவரோட உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்கோ. அது மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி விதிச்சிருக்கோ அந்த மாதிரி குரு சேவை பண்றதுனால சுலபமா அடைஞ்சிடலாம். அதுக்குன்னு புக்ஸ் படிக்க கூடாதுன்னு சொல்லல, அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லல, பண்ணணும். ஆனா இதை பண்ணா இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இதை இவ்வளோ பிரயத்தனம் பண்ணி வருஷ கணக்குல நம்ம பண்ணி அடைய வேண்டியது குரு சேவை, குரு சந்நிதியில குரு கைங்கரியம் பண்ணதுனால சுலபமா கிடைக்கிறதுங்கிறத ரொம்ப அழகா தோட்டகாச்சாரியர் இந்த ஞானத்தை அடைஞ்சு படபடன்னு அந்த 8 அஷ்டகத்தை பாடுறாராம். அது மாதிரி குரு பக்திக்கு அடுத்தது ஒரு உதாரணம் ராமாயணத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சபரியோட கதை. சபரிய ஒரு காட்டுவாசி பெண்மணி தானே, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஆனா அவளுக்கு அந்த அனுகிரக சமயம், அந்த டைம், ரைட் டைம் வந்தோடனே மதங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய முனிவர், ஒரு ஞானத்தை அடைஞ்ச ஒரு பெரிய மகாத்மா அவரோட சிஷ்யாலோட அந்த காட்டுக்கு பிரவேசம் பண்றாளாம். அதாவது சபரி வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டுக்கு பிரவேசம் பண்றா. இவ வந்து ரொம்ப ரஜோகுணம் தமோகுணம், அங்க கிடைக்கிறதெல்லாம் விலங்குகளை தான் சாப்பிட்டுலாம் இருக்கா. ஆனா
இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட என்ன மாற்றம் அப்படின்னா, அவ ஒரு சாத்வீகமா மாறிடுறாளாம். அந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் கம்மியாகி 0 ஆக முடியாது மனுஷாலா பிறந்தா. ஏன்னா ரஜோகுணம் இருந்தாதான் ஒரு வேலைன்னு பண்ண முடியுமா. நம்மளோட வேலைக்கு போறதோ சமைக்கிறதோ எனி ஆக்ஷன் வி நீட் ரஜோகுணா. தமோ குணம் இருந்தாதான் தூங்க முடியும். தூக்கம் இல்லைன்னா நம்ம மகாத்மாக்கள் கிடையாது. அதனால ஒரு சர்டன் ப்ரொபோர்ஷன்ல அது இருக்கணும். சாத்வீகம் ஹையர் பர்சன்டேஜ்ல இருக்கணும். whereas the other two maybe a little less percentage. அது மாதிரி இவளுக்கு சாத்வீகம் ஜாஸ்தியாகி பியோர் வெஜிடேரியனா மாறி அவரோட சந்நிதி அவர் தபஸ் பண்ணி முடிச்சோன்னா அதை ஃபுல்லா கிளீன் பண்றது, அதை பெருக்கிறது, அந்த குப்பையெல்லாம் அல்றதுன்னு எத்தனையோ நாட்களா பண்ணிட்டே வரா. ஆனா நான் தான் பண்றேன்னு போய் அவ சொல்லிக்கல, நான் தான் பண்றேன்னு கிரெடிட் வாங்கிக்கல. ஆனா அவருக்கு தெரியாது உண்டா. மத்தங்கர் என்ன பண்றார், கவனிச்சுட்டே வர்றார். சிஷ்யா கிட்ட கேக்குறா, யாரு இடத்தெல்லாம் இவ்வளோ சுத்தமா வச்சுட்டு இருக்கா, சுத்தம் பண்ணி வைக்கிறா, நான் போறதே ஒரே இலையும் தழையுமா இருக்கு, தபஸ் பண்ணி முடிச்சுட்டு போறதே, அடுத்த நாள் பார்த்தா அவ்வளோ சுத்தமா இருக்கே அப்படின்னு அவர் கேட்கறதே. சிஷ்யா சொல்றா, இங்க சபரின்னு ஒருத்தி இருக்கா, காட்டுவாசி பெண்மணி தான், அவ தான் பண்ணிட்டு இருக்கா, அவ வான்னு வரமாட்டேங்கிறா, உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுனாலும் அவ பயப்படுறா. அப்புறம் அவர் என்ன பண்றார், அவர் கூப்பிட்டு என்னம்மா நீ எதுவுமே கேட்கலையே, உனக்கு என்ன வேணும்னா, அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் இதையே பண்ணிட்டு இருக்கேன், நான் இதை பண்ண விடுங்க அப்படிங்கிறாளாம். ரமண மகரிஷி இடத்துல கூட நிறைய பேர் மேசனா அண்ணாமலை சுவாமி அப்படிதான் ஒரு மேசனா தான் கட்டடம் கட்டுறவரா. அவருக்கு பெரிய உபதேசம்லாம் கிடையாது. 16 வருஷம் அந்த கட்டடம் கட்டி கடைசியா அவர் ஒரு பெரிய சித்தராவே அங்க ஆயிட்டான்னு சொல்லுவா. அப்படி ஒரு ஞான நிலைக்கு அவர் மாறினார். அதனால நான் இதையே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேற ஒரு உபதேசமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா, அதை பண்ணிட்டு இருக்கா. ஆனா குரு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஒண்ணு பண்ணா அவர் 10 மடங்கு அனுகிரகத்தை பண்ணுவாளாம். அவர் சும்மா விட்டுட மாட்டார், வேண்டான்னு சொன்னாலும் தேடி அந்த அனுகிரகம் நமக்கு வருமா ஆத்துக்கு. நம்ம ஒரு நாமம் சொன்னதோட மகிமை எப்பயோ நம்மளை காப்பாத்துமா. ஒரு நாமம் கூட வீணாகாது. ஒரு குரு கைங்கரியம் நம்ம பண்ணது வீணாவே ஆயிடாது. ஏன்னா அவர் கடனாளியாவே ஆக மாட்டாராம். நம்ம வேணா கடனாளியா இருப்போம், ஏன்னா அத்தனை அவர் பண்றாரு, நம்ம திருப்பி பண்றது போராது. ஆனா அவர் கடனாளியே ஆக மாட்டார், ஏன்னா பல மடங்கு திருப்பி அனுகிரகமா கொடுக்கிறார். அது மாதிரி மத்தங்கர் கடைசி அவரோட மூச்சு இருக்கும் போது கூப்பிடுறார், நீ சபரிய கூப்பிடு, அவளுக்கு நான் ஒரு உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு. சபரி பயந்துட்டே வராளாம். அந்த பயபக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு உயர்ந்த பக்தி. பயந்துட்டே ஓரமா நிக்கிறாளாம். அப்ப கூட அவளுக்கு பாக்குறதுக்கு தைரியம் கிடையாது. அப்ப அவர் சொல்றாளாம், நான் இப்ப உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை நீ சொல்லிண்டே இருக்கணும், கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு ராம 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 ராமன்னு ராமநாமத்தை உபதேசம் பண்றார். அவ இதோட அர்த்தத்தை கேட்கிறா. அதுக்கு மத்தங்கர் என்ன சொல்றார், நீ சொல்லிண்டே இரு, ஒரு நாள் உனக்கு இந்த அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதி அடைஞ்சு விடுறார், மோட்சத்துக்கு போயிடுறார். அதே மாதிரி 12 வருஷம் சொல்லிண்டே இருக்கா. நாட் 1 year 2 year or few months, 12 years விடாம. அதுதான் அந்த கிரிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டிட்டர்மினேஷன். அந்த குருவோட வாக்குக்கு அப்படி ஒரு மரியாதை அவளுக்கு. 12 வருஷம் அந்த ராமநாமத்தை சாப்பிட்றதே சொல்றா, தூங்கறதேவும் அது நம்ம புரிச்சிடும். டே டைம்ல ஜாகிரத்துல இருக்கும் போது சொல்லிண்டே இருந்தா சுஷுப்தின்னு சொல்லுவா. அந்த டீப் ஸ்லீப்லயும் உள்ள ஓடிண்டே இருக்கும், ஒரு மெடிடேஷன் மாதிரி. அது நிறைய பேர் உணர்ந்திருப்பேன். அது மாதிரி சொல்லிண்டே இருக்க ஒரு நாள் குழந்தையெல்லாம் ஓடி வருதான், சபரி பாட்டி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு. என்ன சொல்றா, உங்காத்து வாசல்ல 2 பேர் வில்ல வச்சு நின்னுட்டு இருக்கா, கோதண்டத்தை வச்சுட்டு. நீ கேட்டுட்டே இருப்பியே, யாராவது கோதண்டத்தோட வந்தா கூப்பிடு, கோதண்டத்தோட நின்னா என்ன உடனே கூப்பிடு, நான் பழத்தை வச்சு நிக்கிறேன்னு அவ கேட்டுட்டே இருந்திருக்கா தினமும். அது மாதிரி குழந்தை எல்லாம் பாட்டின்னு ஓடி கதவை தட்டி கூப்பிடுறது. கூப்பிட்டா சபரிக்கு என்ன அன்னைக்கு ஆறது, கதவை திறக்கிறா கையில பழத்தோட. அந்த ராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மண சுவாமி சகித கோதண்ட பாணியா மர உரி தரிச்சுண்டு கருணா கட்டாட்சத்தோட அந்த ஜட்டாதாரியா வனவாசத்துல தானே இருக்க, கோட்டி சூரிய பிரகாசம் ஜட்டாதாரியா அவளுக்கு காட்சி தர. அந்த பகவத் தரிசனமே அவளுக்கு கிடைச்சிடுறது இந்த ராமநாமத்தினால. 12 வருஷம் பொறுமையா விடாம சொல்லதுல, குருவோட வாக்க கேட்டதுல ராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மண சுவாமியோட ஆத்து வாசல்ல கதவை தட்டுறார். இதை விட ஒரு ஜென்ம சாப்பல்யம் யாருக்காது கிடைக்க முடியுமா? இது மாதிரி அந்த பாட்டி அந்த பழத்தை கொடுக்கறா, அவளோட ஜன்மமே சபலமாயிடுத்து அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஜென்மமே சாயுஜ்ய பதவி அடைஞ்சு விமானத்துல அவ வைகுண்டம் போயிடுறா. இது
ஒண்ணுமே தெரியாத ஒரு காட்டுவாசி பெண்மணி. அவளுக்கு குருன்னா என்னன்னு தெரியாது, குரு பக்தின்னா என்னன்னு தெரியாது, அவளுக்கு இப்படிதான் பேசணும்னு தெரியாது, எந்த நூல்களையும் படிச்சதில்ல. இன்ஃபேக்ட் இவ வந்து விலங்குகள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இருந்தா. அப்படி இருந்த ஒரு பெண்மணி இடத்துல அந்த கருணை அப்படிங்கிற அந்த குரு தத்துவம் என்ன பண்ணிட்டுன்னா, எனக்காக அவ சேவை பண்ணாலே, அந்த இடத்த பெருக்கினாலே, அவளோட அந்த ஒரு சாத்வீகமான அந்த ஒரு இன்டர்னல் பியூரிட்டி தான் பாப்பா எல்லாருமே. வெளியில நம்ம பெருசா பைசா கொடுக்க வேண்டாம், டொனேஷன் முடிஞ்சவா கொடுக்கலாம், இல்லைன்னா அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை குருமார்கள். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சித்த சுத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்டர்னல் பியூரிட்டியோட செல்ஃப்லெஸ்னஸோட அவ பண்ண அந்த சேவைக்கு ஜென்மம் சாபல்யம் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு பிரபலமான ஒரு உதாரணம் நம்ம புராணங்கள்ல இருந்து. அடுத்தது இப்ப குரு அனுகிரகம், நம்ம கடைசியா இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். இப்ப குரு அனுகிரகத்தை எப்படி நம்ம வந்து உணர்றது? நான் இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேனே, அனுகிரகம்னா என்ன அப்படின்னு நிறைய சமயங்கள்ல நமக்கே தோணும். நான் இத்தனை சாதனை பண்றேன், இவ்வளோ பண்றேன், எனக்கு அனுகிரகம் இருக்கா இல்லையா, குரு நிஜமாலே எனக்கு கிரேஸ் கொடுக்குறாரா இல்லையா, பிளெஸிங்ஸ் இருக்கா இல்லையான்லாம் நம்ம சொல்லுவோம். அதான் பெரியவாக்கு முன்னாடி பால் பிரெண்டன் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் அத்தனை கேள்விகளோட முதல் தடவை வந்து உட்கார்றாராம் அந்த ரூம்ல. நான் பெரியவாளை பார்த்து இத்தனை கேள்விக்கு எனக்கு வந்து பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. அங்க வந்து உக்காண்டோன்னே அந்த வெறும் அந்த கட்டாட்சம் தான், அப்படியே அழுதுண்டே தான் இருந்திருக்காரு அந்த 2 மணி நேரமும், whatever 2 hours 3 hours அத்தனை அவரோட கேள்விகள் குழப்பங்களுக்கு பதில் கிடைச்சிடுது. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுமா குரு அனுகிரகம். இப்ப இந்த க்ஷணமே இது ஒரு அனுகிரகம் தான். இந்த மாதிரி சத்சங்கம் கிடைக்காம, சிட்டியில அத்தனை சத்சங்கம் நடந்தாலும் கிடைக்காம, ஆத்துல உட்காந்து போக முடியலையே டிராஃபிக்னால, டிரான்ஸ்போர்டேஷன், எத்தனையோ வீட்டுல இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்னால நம்ம எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கோம். ஆனா இங்க வந்து நமக்கு சத்சங்கம் சுலவாள்லாம் பெரியவாள்லாம் அங்கேருந்து இங்க வந்து நமக்காக சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதை ஒரு அனுகிரகமா நம்ம உணரணும். அண்ட் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம அனுகிரகமா உணரணுமா. ஏன்னா சுகம் வர சமயத்துல நம்ம ரொம்ப கடவுள் காலை பிடிச்சிக்கவே மாட்டோம், எல்லாருமே ஒத்துப்போம். ஏதோ வழிபடுவோம், கோயிலுக்கு போவோம், ஸ்லோகம் போவோமே வழிய, ஒரு துக்கம்னு வந்துடுச்சுன்னா நம்ம எப்படி கடவுளை வந்து சரணாகதி பண்றோம்னு நம்ம எல்லாரும் அனுபவத்துல உணர்ந்திருப்போம். அதனால நமக்கு வர துக்கமே அனுகிரகம்னு எடுத்துக்கிற அந்த உயர்ந்த ஞானத்தை சுவாமி நமக்கு தரணும். அடுத்தது குரு பாதுகா மகிமை. அதாவது ஸ்தூல சரீரத்துல குரு இல்லைன்னாலும் நிறைய பேருக்கு பாதுகை கிடைச்சிருக்கும். அந்த பாதுகையில குருவோட அத்தனை கிரேஸ் அண்ட் கம்பேஷன் தழும்பி இருக்கான். பாதுகை வேற இல்ல, குரு வேற இல்ல. யார் ஆத்துல எல்லாம் பாதுகை இருக்கோ அதுவே ஒரு தீர்த்தம். தீர்த்தம்னா ஒரு ஆலயம், கோவில் மாதிரியா. அப்படி வந்து அந்த பாதுகையில குருவே இருக்கார், அவரோட கட்டாட்சம் நிரம்பி இருக்கு. இப்ப வந்து பரதன் எப்படி ராமர் வனவாசத்துல இருக்கும் போது அண்ணாதான் பண்ணணும் இந்த ராஜ்யத்தைன்னு பாதுகையை கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்துல வச்சு கிட்டத்தட்ட 14 வருஷம் பாதுகையை வச்சுட்டே ராஜ்யம் பண்ணான். பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு 14 வருஷம் பாதுகை தான் ஆண்டுது, பரதன் ஆளல. அண்ட் அது கூட சொல்லுவா, சிம்மாசனம் ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். ஏன்னா பாதுகை வந்து மூவே பண்ணல 14 வருஷம். ராஜாவா உட்காண்டா சாயந்தரம் கிளம்பி போயிடுவா அரண்மனைக்கு, கார்த்தால வருவா. ஆனா சிம்மாசனத்துல அது அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி பாதுகை இருந்ததுனால சிம்மாசனமே சந்தோஷப்பட்டது. அப்படி பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகையோட மகிமைய பரதன் வந்து காமிச்சிருக்காரு நமக்கு ராமாயணத்துல. அது மாதிரி பாதுகா இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாங்கிறா. ஆதிசங்கராச்சாரியார் குரு பாதுகா பஞ்சகம்னு ஒண்ணு எழுதியிருக்கார். பாதுகா எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்கோ, இந்த குரு பாதுகா பஞ்சகத்துல குருவாரத்துல யார் சொல்றாலோ கால வேலையில குரு அங்க வந்து ஆவிர்பவிச்சுடுறார். குருஸ் பிரசன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபெல்ட். அதாவது ஜெகத் ஜனிஸ்தேம லயா லயாபியாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாதுகா பஞ்சகம்னு பகவத் பாதால எழுதினதை சொன்னாலே அந்த பலன் கிடைக்கிறது. அது மாதிரி குரு பாதுகா ஸ்தோத்திரம் ரொம்ப பிரபலமானது, ஆதிசங்கரர் எழுதினது. அனந்த சம்சார சமுத்ரதாரா நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத் பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இந்த குரு பாதுகைங்கிறது சம்சாரம்ங்கிற கடல்ல மூழ்கிண்டு ட்ரவுன் ஆயின்னு இருக்கிற நம்மளுக்கு நௌகாவா வரதான். நௌகானா படகு.
படகு மாதிரி வந்து நம்மளை காப்பாத்திண்டு போறது. குரு பாதுகை வேற இல்ல, குரு வேற இல்ல. இந்த பாதுகையை வழிபடுறதுனால குரு பக்தி ஒத்தத்தர் மனசுலயும் உயர்ந்து இருக்கு. அதான் குரு பக்தி தாபியாம் வைராகிய சாம்ராஜ்யத்தை. அந்த வைராகியம்னு சொல்றோம் இல்லையா, இந்த டிஸ்பேஷன் தட் இஸ் foremost important in அத்தியாத்ம சாதனை. அந்த ஒரு வைராகியம், விவேகம்னு சொல்லுவா. டிஸ்கிரிமினேஷன், டிஸ்பேஷன், எது சத்து எது அது அசத்து, அந்த ஒரு வைராகியம் வரத்துக்கு அந்த குரு பாதுகை அவ்வளோ அனுகிரகம் பண்றது. அப்படிப்பட்ட அந்த பாதுகைக்கு என்னோட நமஸ்காரங்கள் அப்படின்னு பகவத் பாதாள் இது ஒரு பிரபலமான குரு பாதுகா ஸ்தோத்திரம். இதுல அழகா சொல்றார். குரு பாதுகா பஞ்சகமும் அவர் எழுதினதுதான். அதுல என்ன சொல்றாருன்னா, பாதுகை இல்லைன்னு கவலைப்படாத, அதை படி உனக்கு எல்லா அனுகிரகமும் நான் தரேன் அப்படிங்கிற. அது மாதிரி சொல்லி அந்த குரு யாரை நீங்க குருவா வச்சுட்டு இருக்கீங்களோ, எத்தனை குருமார்கள் இருந்தாலும் சரி, டிவினிட்டி இன் ஒன்னஸ், அந்த ஏகத்துவ தத்துவத்தை தான் எல்லாரும் நமக்கு தெரிவிக்கிறா. அதையும் நம்ம புரிஞ்சுண்டு அந்த குருவை ஆசிரியச்சுண்டு வாழ்க்கையோட தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுண்டு முடிஞ்ச அளவுக்கு குரு கைங்கரியம் பண்றதோ, அவளோட உபதேசம் படி வாழறதோ, இதெல்லாம் பண்றதுனால அந்த மனசாந்திங்கிறது கிடைக்கும். அதுதானே முக்கியம். அது இருந்தாலே நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் போயிடும். அது மாதிரி அந்த குரு உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், மனசாந்தி, அதோட ஆத்ம சாட்சா்காரம், இந்த ஆத்ம சாட்சா்காரத்தையும் அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பிலாஸ்பூர் சுவாமிகள் வருகையை ஒட்டி நமது ஜீவாவில் நடக்கக்கூடிய 2வது நாள் நிகழ்ச்சி. சுவாமிகள் காலையில பூஜையோடு ஆரம்பிச்சு உங்களை எல்லாம் மகிழ்ச்சி ரொம்ப ஜனரஞ்சகமா பேசி பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப காலையிலயும் சரசரநாமம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இப்போ திருமதி பத்மா கௌஷிக் அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு, அதையும் சுவாமிகள் ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு போனாங்க. சுவாமிகள் முன்னாடி உட்கார்ந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் திருமதி பத்மா கௌஷிக் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர்களை ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் மனமாற பாராட்டுவோம். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். Call 7288 7288.